ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் கிரேவி. இப்போ சிம்பிளாக சிக்கன் கிரேவி என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் அண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்டா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கிடலாம், எதனாலும் போட்டுக்கிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடுக்கு ஒரு குக்கரில் சிக்கனை போட்டு அதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த குக்கரை விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு. அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் நம்ம வதக்கிட்டு இருந்தோம்ல, அதுவும் நம்மளுக்கு நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கிருச்சு, ஆனால் இன்னும் நல்ல ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால இன்னும் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரௌனிஷாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி தேவையான அளவு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எப்போவுமே சிக்கன் அந்த மாதிரி என்ன நான்வெஜ் செஞ்சாலுமே நல்ல வெங்காயம் தக்காளி நல்ல பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இந்த 3யும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவியாக உங்களுக்கு கொஞ்சம் அதை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா இந்த பாருங்கள் இதில் எப்படி இருக்குதுன்னு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் நம்மளுக்கு விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ அதை எடுக்கலாம். இப்போ அதை எடுத்து அதில் சிக்கன் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நல்ல நம்ம ஒவ்வொரு சிக்கனுக்கும் ஒவ்வொரு தகுந்தால இருக்கும். இது நல்ல சிக்கனாக இருக்குது, நல்லா சீக்கிரமாக வந்துருச்சு. இதை என்ன செய்யுங்க, அது தண்ணியோடு சேர்த்து அந்த சிக்கனையும் அந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிரேவி இதுக்கு வேணும்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நாங்கள் வந்து ஒரு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு நல்ல கிரேவி இது மாதிரி வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதான் முக்கியமானது, ஜீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போடுங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு முக்கியமான டேஸ்ட்டே. இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை போட்டுட்டு நாங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.